அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 3/4/2024. நவமி திதி மாலை 6:29 வரை. அதன் பிறகு தசமி திதி. உத்திராடம் நட்சத்திரம் இரவு 9:47 வரை. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். மேல்நோக்கு நாள். அமிர்த யோகம் இரவு 9:47 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மீன லக்னம். லக்னத்திலேயே சூரியன், சுக்கிரன், ராகு, மேஷத்தில் குரு பகவானும் புதன் வக்கரமாக, கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் செவ்வாயுடன் சனி பகவான். இன்று என்ன செய்யலாம்? வாகனம் விற்க, கடன் பைசல் செய்ய, பழைய நண்பர்களை சந்திக்க, வீட்டை புதுப்பிக்க, பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேச நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உங்களால் கீழ்ப்படிய முடியாதென்றால் உங்களால் தலைமை தாங்கவும் முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க பணிவுங்கிறது ரொம்ப முக்கியங்க. பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. அதனால தாங்க நீங்கள் பணிவாக நடந்து கொள்வீங்க. ஆனால் அந்த பணிவில் ஒரு துணிவு இருக்கும். அந்த துணிவால் தலைமை தாங்கும் பண்பும் உங்களை தாங்கி கொண்டிருக்குங்க. இப்படிப்பட்ட திறமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில், பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் பழசெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரும். எப்படியெல்லாம் இருந்தோம், எத்தனையோ கஷ்டங்களை சமாளித்து கடந்து வந்த பாதைகள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கண்ணுக்குள்ளார ஓடி இருக்குங்க. அதே மாதிரி இன்றைக்கு விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால புது வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி இருக்கிற உத்தியோகத்திலையும் கொஞ்சம் சின்ன சின்ன பொறுப்புகள், சின்ன சின்ன பாராட்டுகள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதிகாரிகளும் சாதகமாக இருப்பாங்கங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி விறுவிறுப்பான லாபத்தை எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு, சாதித்து காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்க உதவும் திறனே கல்வியாகும். ஆமாங்க, படித்த மனுஷங்க அவர், நாளும் தெரிஞ்சவருங்க அப்படின்னு எதுக்காக சொல்கிறாங்க? பிரச்சனைன்னு வாழ்க்கையில் ஏதாவது வரும்பொழுது அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எதெல்லாம் தீர்வு தருதோ அதுக்கு பேர் தாங்க படிப்பு. நீங்கள் புத்தகத்தோடு படித்தவங்க இல்லைங்க, மனிதர்களை படித்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பிரபல யோகாதிபதி சூரியனோட சேர்ந்து லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக உங்கள்கிட்ட மறைஞ்சு கிடந்த திறமைகள் அதெல்லாம் வெளிப்படும். சின்ன வயசில் நான் எப்படியெல்லாம் பாட்டு பாடுவேன் தெரியுமா?
ஆனால் அதுக்கு பிறகு பாடுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு நினச்சவங்களுக்கு இப்போ அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப வருஷமாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த நகை நட்டு அதெல்லாம் இப்போ வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. நடந்து போயெல்லாம் நான் ஸ்கூலில் படிச்சிருக்கிறேன், ஆனால் இப்போ பெரிய கார் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வாகன வசதியும் இப்போ அதிகமாகுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இருக்கக்கூடிய தொந்தரவுகள்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. செவ்வாயும் சனி பகவானும் சேர்ந்து உத்தியோகஸ்தானத்தில் இருக்கிறதுனால சின்ன சின்னதாக உங்களுக்கு பாராட்டுதல்கள் அல்லது உயர்வுகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாமே மாறுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தால் தோல்வியானது தூரம் தூரமாக விலகி போகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் முயன்று கொண்டே இருப்பீங்க. எத்தனை வயசானாலும் நீங்கள் முயற்சி பண்ணுறதை நீங்கள் விடவே மாட்டீங்க. புது முயற்சிகள், பழைய முயற்சிகள், வழக்கமான முயற்சிகள் அப்படின்னு உங்களுடைய முயற்சி திறனானது எப்பொழுதும் முழுவதுமாக இருந்து கொண்டிருக்குங்க. முயற்சி திருவினையாக்குங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு முயற்சியால் முன்னேறி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டுங்க. டிரைவிங் லைசன்ஸு, இன்சூரன்ஸு புதுப்பிச்சிட்டிங்களா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எதையும் தள்ளி போட வேண்டாங்க. இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக நண்பர்கள்ட்ட பேசணும். அதிக உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்துகிட்டு தாங்க இருக்கும். நண்பர்களாக இருந்தாலும் இன்றைய தினம் இடைவெளி விட்டு பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் பிள்ளைகளிடமும் சின்னதாக கொஞ்சம் முன்கோபத்தால் நீங்கள் ஏதாவது பேசி வைப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ஒன்றுமே முடியாமல் இருந்தது, ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா ஜெயிக்கலாங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, பலமுள்ளவனாக இருக்க விரும்பினால் உன்னுடைய பலவீனங்களை எல்லாம் முதலில் தெரிந்து கொள். ஆமாங்க, எப்பொழுதுமே நீங்கள் அப்படி யோசிப்பீங்க. நாம் ஜெயிக்கணும்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பலவீனம் என்ன, நாம் முன்னேறணும்னா எதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்து விலக்கி வைக்கணும், எதெல்லாம் நாம் சேர்த்துக்கணும், எப்படி நாம் மாறணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் தெரிந்து வைத்து கொண்டு தனக்குத்தானே வழிகாட்டியாக தன்னைத்தானே செதுக்கி கொண்டு முன்னேறக்கூடிய சிற்பிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார அப்பப்போ சின்ன சின்ன சிடுசிடுப்புகள்லாம் இருக்கும். ஏன்னா அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கு இல்லைங்களா? அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது பழகிறது நல்லதுங்க. ஏதோ உரிமையில் சில நேரங்களில் ஏதாவது நீங்கள் சொல்லிட்டா கூட வளைஞ்சி கொடுத்து அப்புறம் பணிவாக பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. செவ்வாயும் சனி பகவானும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சொத்து பத்து வாங்கிறது விற்கிறது எதுவாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும். அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களில் பணத்தை போட்டுட்டு அப்புறம் அவஸ்தைப்படக்கூடாதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. பிள்ளைகளால் நிம்மதி உண்டுங்க. எதிர்பார்க்குறது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். 10ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி அதிக லாபம் எல்லாமே இருக்குது. உத்தியோக வகையில் சின்ன சின்ன வேலை சுமை குரு பகவானால் இருந்தாலும் கூட புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் இன்றைக்கி நல்லா இருக்குங்க.
அதே மாதிரி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை சுமையும் செலவுகளும் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, யார் சொல்வது சரி என்பதல்ல, எது சரி என்பதே மிக முக்கியமாகும். ஆமாங்க, ஒரு கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா சொன்னவங்க யார் அப்படின்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்க, சொல்லப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதனால தாங்க யாராக இருந்தாலும் நல்ல விஷயங்களை யார் சொன்னாலும் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அதன்படி நடந்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. பேச்சில் ஒரு கம்பீரம், ஒரு தைரியம், அதெல்லாமே ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால அழகு இளமை ஒரு பக்கம் அதிகமாகிக்கிட்டே போகும். எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் உங்கள் ராசிநாதன் சூரியன் பலவீனமாக மறைஞ்சு கிடக்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்களில் நல்லவங்க யார், அல்லாதவங்க யார் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லின்னு இருக்க வேண்டாம். யார்கிட்ட எந்த விஷயத்தை சொல்லணுமோ பேசணுமோ அதை மட்டும் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் இருக்கும், ஏன்னா கண்டகச்சனி இருக்கிறதுனால. ஆனால் இன்னைக்கு அந்யோன்யம் அதிகமாகும். பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு வெளிநாட்டில் படிப்புக்கோ அல்லது வேலைக்கோ வாய்ப்பு கிடைச்சி அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகுங்க. உத்தியோகத்தில் இருந்த சின்ன சின்ன வேலை சுமைகள் அதெல்லாம் சரியாகி அதிகாரிகள் மனசிலேயும் இன்னைக்கு நீங்கள் இடம் பிடிப்பீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ஓஹோன்னு இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, தன்னை பெற்றெடுத்த தாயிடம் அன்பு காட்டக்கூடியவர்கள் அவ்வளவு சீக்கிரமாக பிறரிடம் கோபப்பட மாட்டார்கள். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் அம்மா அப்படின்னாலே கொஞ்சம் மனசில் உருகிக்கிட்டே இருப்பீங்க. அம்மா மேலே தீராத அன்பு பாசம் வச்சுருப்பீங்க. அதே மாதிரி அம்மாவை போல மற்றவங்களையும் நேசிக்கக்கூடிய தாய் மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. என்ன தான் ஓடி உழைச்சாலும் ஒன்றும் ஒட்ட மாட்டேங்குது, உடம்பும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. முன்ன மாதிரி இல்லைங்க, எல்லாம் மாறி போச்சுங்க. அப்போ இருந்த மாதிரியா காய்கறி இருக்குது, அப்போ இருந்த மாதிரியா உடம்பு இருக்குது, எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் அழுத்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நினச்சி நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்கீங்க. அவசியமே இல்லை. புலிக்கு பிறந்தது பூனையாகாது. உங்கள் பிள்ளைங்க உங்களை விட அறிவாளியாக தான் வரப்போகிறாங்க, வந்துன்னு இருக்காங்க. அந்த நம்பிக்கையில் நீங்கள் நிம்மதியாகவும் இருக்கலாங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசியை சுக்கிரன் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால அழகு இளமை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுங்க. அலுப்பு சலிப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறனால சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் கொஞ்சம் சுமூகமாக முடியுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி அதிகமான லாபம் எல்லாமே கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் பங்குதாரர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உத்தியோக ஸ்தானாதிபதியும் உங்கள் ராசிநாதனமாகிய புதன் 8ஆம் இடத்துல வக்கரம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடையும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
துலாம் ராசிக்காரர்களே, உங்கள் தகுதிக்கு மேல் உங்களை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து பேசுபவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். ஆமாங்க, நீங்கள் எப்பயுமே அப்படித்தாங்க. யாராவது உங்களை புகழ்ந்தாலே அதுக்கெல்லாம் நான் அருகதை இல்லாதவங்க, அதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லாதவன், என்னை போய் நீங்கள் இப்படியெல்லாம் ரொம்ப புகழுறீங்களே அப்படின்னு நாசுக்காக சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து நகரக்கூடியவர்களெல்லாம், நாகரிகமானவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. செலவுகள் தாங்க துரத்திக்கிட்டே இருக்குது. பிள்ளைங்களுக்கு காலாகாலத்தில் கல்யாணம் கூடி வரணும்னு நினச்சிங்க, கல்யாணமும் இப்போ கூடி வந்துடுச்சு. ஆனால் காசு பணம் தான் இன்னும் சேர மாட்டேங்குதேங்கிற கவலை ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ஆனாலும் 6ஆம் இடத்துல சூரியன் ராகுலாம் உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறது, அல்லது ஒரு சொத்தை கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கு கல்யாண செலவுகளை பார்க்குறது, அந்த மாதிரி முடிவுகளும் எடுப்பீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அடுத்தவங்க கஷ்டப்பட்டப்பெல்லாம் நாம் ஓடி போய் அவங்களுக்கு உதவணும். ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம்னா நமக்கு உதவுறதுக்கு யாருமே கிடையாது. சொந்த பந்தமும் நம்மளை பார்த்து ஒதுங்குது, கூடின்னு இருக்கிறவங்களும் விலகி போகிறாங்களே அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட வேண்டி இருக்குங்க. மற்றபடி தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வீடு கட்டுறது எதுவாக இருந்தாலும் முறைப்படி பிளான் அப்ரூவல் வாங்கிக்கிட்டு கட்ட ஆரம்பிங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற அலட்சிய போக்கெல்லாம் வேண்டாங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அதிக அளவு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. உத்தியோக வகையிலிருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவானும் செவ்வாயும் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தும் எடுத்துக்க வேண்டாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க, பண விஷயத்தில் கராருங்க. அதே போல் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, துக்கப்படுவதால் துன்பமும், கவலைப்படுவதால் கஷ்டமும், கோபப்படுவதால் பகையும் விலகப் போவதில்லை. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஒரு கஷ்டம் அப்படின்னா கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு கவலைப்படுறவங்க நீங்கள் கிடையாதுங்க. ஒரு துக்கம் அப்படின்னு சொன்னால் உடஞ்சி போகிறவங்க நீங்கள் கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக அடுத்தது ஆக வேண்டியது என்ன அப்படிங்கிற யதார்த்தமான முடிவுகள் எடுக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால முடிக்க முடியாத சில விஷயங்கள் இன்றைக்கி முடியும். எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி கையில் கிடைக்கும். கைமாத்தா அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் வாங்கின தொகையை இன்றைக்கி நீங்கள் தந்து முடித்து நல்ல பேர் எடுப்பீங்க. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால சமயோஜித புத்தியால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயும் சனி பகவானும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். சாப்பிடும்போது பக்கத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க, ஏன்னா புறையேறதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் அதெல்லாம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் இல்லைன்னாலும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு திருப்தி இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் வேலை சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வேலை பார்க்குறவங்க நமக்கு ஆறுதலாக இருக்காங்க, ஆதரவு தராங்க, நமக்கு எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துக்கிறாங்க. அப்படிங்கிறதுல ஒரு சந்தோஷம் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. குரு பகவானும் புதனும் சேர்ந்து 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க கூட இப்போல்லாம் சரியாக பேச மாட்டேங்கிறாங்க. என்னன்னே தெரியல, பார்த்தாலே கொஞ்சம் திரும்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சிலரெல்லாம் பார்த்து நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தடுத்து வரக்கூடிய சில கிரக பயிற்சிகள் அவங்கள மறுபடியும் உங்கள்கிட்ட சேர்த்து விடும். அப்போ மற்ற கதையெல்லாம் நம்ம பேசிக்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இன்றைக்கி நனவாகுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, எல்லோருடைய இடத்தையும் தாய் வகிக்க முடியும். ஆனால் தாயின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. ஆமாங்க. அதனால தாங்க நீங்கள் அம்மா மேலே தீராத பாசத்தோடு இருப்பீங்க. நீங்கள் நடக்கிறது பேசுகிறது கூட உங்கள் அம்மா மாதிரியே இருக்குன்னு நெருங்கிய சொந்தக்காரர்கள் கூட சொல்லி காட்டியிருப்பாங்க. எங்கும் எப்போதும் தாய்ப்பாசம் அதிகமுடையவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. கடந்த 3-4 நாட்களாக கொஞ்சம் அலைச்சல் இருந்தது, ஏமாற்றம் இருந்தது, பணப்பற்றாக்குறையெல்லாம் இருந்தது, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க. ஆனால் அதெல்லாம் விலகி இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. மனசுக்குள்ளார இருந்த கவலைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். ஏதாவது பெருசாக சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். கடந்த சில நாட்களாக தள்ளி போன சில காரியங்கள்லாம் இன்றைக்கி சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான், அதெல்லாம் விட்டுடு அப்படின்னு நினைக்காம இன்றைக்கி ஒரு சிலருக்கு நீங்கள் யாருக்காக ஃபோன் பண்ணி பார்க்கணும்னா ஃபோன் பண்ணி பாருங்கள், பேசி பாருங்கள். முடியாத காரியங்களெல்லாம் இன்றைக்கி முடியறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன விவாதங்கள் அதெல்லாம் சரியாகி இன்றைக்கி பார்த்தாலே அவங்களும் சிரிப்பாங்க, நீங்களும் சிரிச்சிட வேண்டிதான். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த முணுமுணுப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகி அவங்க முகத்திலையும் இன்றைக்கி நீங்கள் சந்தோஷத்தை பார்க்கலாங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வீடுமனை வாங்கிறது விற்கிறது அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாமே பலிதமாகுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களை பற்றி தப்பாக பேசினவங்கள்லாம் உங்களை இன்றைக்கி புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது காரணம் உங்களுடைய திறமையை நீங்களே இப்போ வளர்த்துக்கிட்டே வரீங்க, அப்டேட் ஆகிட்டே இருக்கீங்க. அதனால் இன்றைய தினம் அலுவலகத்திலையும் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்றே உடல்நலக்குறைவு, கொஞ்சம் வேலை சுமையெல்லாம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, குப்பை கருத்துக்களை அடுக்கு மொழியில் அலங்காரமாக அடுத்தடுத்து எழுதினாலும் குப்பையே தான். ஆமாங்க. அதனால தாங்க நீங்கள் பேசினாலும் எழுதினாலும் அடுத்தவங்களுக்கு நம்மால் ஒரு நல்லது நடக்கணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷத்தை நாம் தரணும். அதை விட்டுட்டு ஏதாவது வாய்க்கு வந்தது பேசிட்டு உட்கார்ந்துருக்கக்கூடாது. வலிமையான நல்ல கருத்துக்களை நாம் எடுத்து சொல்லணும்னு எங்கும் எப்பொழுதும் தன்னுடன் இருப்பவர்களுக்கு மட்டுமில்லாமல் வருங்கால தலைமுறையினருக்கும் ஏதேனும் ஒரு வகையில் பயன்படும் அளவிற்கு சில கருத்துக்களை எழுதக்கூடியவர்கள், பேசக்கூடிய சமூக சிற்பிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்க்க பாருங்க. வீண் விவாதங்களெல்லாம் வேண்டாங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். சின்னதாக உடல்நலக்குறைவு, சோர்வு, களைப்பெல்லாமே இருக்கும். முன்கோபத்தை மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அலைச்சல்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நெருங்கிய நண்பர்கள், உறவினர்களையும் சந்திப்பீங்க. ஆனால் யாருக்கிட்டையுமே அளவுக்கு மீறி பேசிக்க வேண்டாம், உதவிகளும் கேட்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும், அவசரப்படாதீங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளும் சரி, கூட வேலை பார்க்குறவங்களும் சரி, ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அஞ்சியும் வாழாதே, கெஞ்சியும் வாழாதே. உனக்கான வாழ்க்கையை நீ உண்மையாக நேர்மையாக வாழப்பார். ஆமாங்க, இதுதாங்க உங்கள் தத்துவம். யாருக்கிட்டையும் போய் நாம் கை கட்டியும் நிற்க வேண்டாம்,
கை நீட்டியும் எதுவும் கேட்டு வாங்கிக்க வேண்டாம். இந்த ரெண்டுமே நமக்கு தேவையில்லை. நம்ம கை தான் நமக்கு உதவி, நம்முடைய 10 விரல்கள் தான் நமக்கு எல்லா வகையிலும் உதவக்கூடியவங்க அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் யாரிடமும் அண்டி பிழைக்காமல் தன் காலில் நின்று சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சின்ன சின்னதாக செலவுகள், எப்போ பார்த்தாலும் செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடக்கிறதுனால காலையில் இருக்கிற மாதிரி மதியம் இருக்க மாட்டேங்குது, மதியம் இருக்கிற மாதிரி சாயந்தரம் இருக்க மாட்டேங்குது. என்ன உடம்பு இது, இத்தனைக்கும் பார்த்து பார்த்து தான் நான் சாப்பிட்டுன்னு இருக்கேன். அப்படி இருந்தாலும் திடீர்னு தலைவலிக்குது, திடீர்னு தும்மல் வருது, சளி பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே நீங்கள் இருப்பீங்க. சின்ன சின்ன மூச்சு பயிற்சி அதெல்லாம் செய்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக யோகாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவு, பதவி, பொறுப்புகள் அதெல்லாம் உங்களை தேடி வரும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. விஐபிகளாலும் ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமை இருந்தாலும் அதிகாரிகளுக்கு நீங்கள் நெருக்கமாவீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் அலைச்சல், கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சாதம் பொங்கும் பொழுது தீயை குறைக்கணும், கோபம் பொங்கும் பொழுது வாயை குறைக்கணும். ஆமாங்க, எரியறத இழுத்தம்னா பொங்கிறது அடங்கிடும்னு ஊரில் சொல்லுவாங்க. அதனால தாங்க நீங்கள் கோபம் வரும்பொழுது சில நேரங்களில் தனி அறையில் போய் தனியாக உட்கார ஆரம்பிச்சிருவீங்க. ஏதாவது நாம் கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு பேசிடக்கூடாது, அது அடுத்தவங்க மனசை புண்படுத்திடக்கூடாது, அப்புறம் நாம் உட்காந்துட்டு சமாதானத்தை சொல்லிட்டு கூடாது அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் கோபத்தை எல்லாம் குறைத்து இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை வரும். ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க. உங்கள் ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்துருக்காரு, ராகுவும் உட்கார்ந்துருக்கிறாரு, சுக்கிரனும் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ஸ்கின் அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவானுடன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சின்ன சின்னதாக செலவுகள் கூடிக்கிட்டே போகும். சரியாக தூக்கமும் வரமாட்டேங்குது அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. எதிர்பார்த்தபடி உங்களுக்கு லாபம் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி சின்ன சின்ன ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட் அதாவது கையெழுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. அதிகாரிகள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக உதவுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவினங்களும் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. நீங்கள் பார்க்குற உத்தியோகத்தில் உங்களுக்கு ஏதாவது இடையூறு இருக்கா? மேலதிகாரி என்னை சரியாகவே மதிக்க மாட்டேங்கிறாரு, நான் உழைச்சாலும் அவர் கண்ணில் அது படவே மாட்டேங்குது, எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் கொடுத்துட்டுருக்காங்க, ஏனோ என்னை பார்த்தா எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க, தள்ளி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த அற்புதமான திருக்கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கோவில் பேரே கருக்கினில் அமர்ந்தவள் அப்படின்னு தான் இந்த கோவில் பேர். இங்கே அம்பாள் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாளாக இங்கே இருக்காங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா
காஞ்சிபுரம் தான். காஞ்சிபுரத்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. குறிப்பாக தெற்கு பட்டடை அப்படிங்கிற ஊர் தான், அதான் காஞ்சிபுரமே தான். அங்கே தான் இந்த திருக்கோவில் அமர்ந்திருக்கு. இந்த திருக்கோவிலில் பார்த்திங்கன்னா அம்பாள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாக இருக்கிறாங்க. மகிஷாசுரவர்தினியாக இங்கே அம்பாள் வந்து புகழ்பெற்று விளங்குறாங்க. பழமையான கோவில், பல்லவர் காலத்து கோவிலாக இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. கருக்கினில் அமர்ந்தாள், இதுதான் அம்பாளுடைய பேர். கருக்கு அப்படின்னா அந்த பனைமரம் இருக்கு இல்லைங்களா, பனைமரத்து ஓலை அந்த ஓரம் பார்த்திங்கன்னா அப்படி கருக்கின்னு இருக்கும், அதை வந்து கருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஏன் கருக்கல்லே போகிற, விடிஞ்சு போகலாமே அப்படின்னு அந்த இருட்டு இருக்கு இல்லைங்களா, இருட்டை வந்து டார்க் இருட்டை வந்து கருக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த பனைமரத்து ஓலை அதில் இருக்கக்கூடிய கருக்கல் அப்படி தான், அந்த பனைமரத்து கீழே அமர்ந்து தான் அசுரனை இங்கே அம்பாள் வந்து வதம் செய்திருக்காங்க. அதனால் அம்பாளுடைய பேரே வந்து கருக்கினில் அமர்ந்தவள் அப்படின்னு அம்பாளுடைய பேர் இங்கே இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்காங்க. வலது பாதத்தை வந்து அசுரனுடைய தலை மீதும், இடது பாதத்தை வந்து அசுரனுடைய கால் மீதும் வைத்து இங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்க. அமர்ந்த கோலத்தில் இருக்கிறாங்க. தலையை வந்து இடதுபுறம் அப்படியே லைஸாக சாய்ச்சபடி உட்கார்ந்துருக்காங்க. அதுதான் வந்து இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு. கையில் வந்து திரிசூலத்தோடு உட்கார்ந்துருக்காங்க. வடக்கு நோக்கிய அம்பாளாக இருக்கிறாங்க. பொதுவாக வடக்கு பார்த்த அம்பாள்னாலே அவங்களுக்கு வந்து பயங்கரமான சக்தி, காவல் தெய்வமாக நமக்கு இருக்கக்கூடியவங்க. ஏன்னா வடக்கு நோக்கிய அம்மனெல்லாம் வழிபடும்போது நம்ம என்ன கேட்குறோமோ அவங்க அதை கொடுப்பாங்க. அதே மாதிரி சக்தி வாய்ந்த காவல் தெய்வம், துணை தெய்வமாக, அதான் நம்ம எங்கே போனாலும் நமக்கு துணை வரக்கூடிய, துணை நிற்கும் தெய்வமாக இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் வந்து அற்புதமாக காட்சி கொடுத்துட்டுருக்காங்க. இங்கே இலுப்ப மரம் இருக்குது. அந்த இலுப்ப மரத்து அடியில் வந்து நவக்கன்னியர் அவங்களுடைய சன்னதி கோவில் வந்து அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி தெப்பக்குளமெல்லாம் அமைஞ்சிருக்குது. காவல் தெய்வமாகிய அந்த அன்னமார் அதெல்லாம் வந்து காவல் தெய்வமும் இங்கே அமைஞ்சிருக்குதுங்க. பாம்பு புற்றும் இருக்கிறதுனால நாகதோஷம் இருக்கிறவங்க இங்கே இந்த பாம்பு புற்றில் பால் வார்த்து நாகதோஷம் நீங்கி சீக்கிரம் கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்புகளையும் நாம் இங்கே பார்க்குறோங்க. அதே மாதிரி அம்பிகைக்கு வேதம் உபதேசித்ததனால் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வந்து ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் அப்படிங்கிற திருப்பெயரும் சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளில் நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம். பௌர்ணமி திதியில் போனாலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்ணுறாங்க. வெள்ளிக்கிழமையில் போனாலும் அதே மாதிரி சிறப்பு ஆராதனைகள் வந்து சிறப்பாக செய்கிறாங்க. அதனால் உத்தியோகத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும், பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கணும்னாலும், புது வேலை அமையணும்னாலும், அல்லது இருக்கிற வேலையில் வந்து பர்மனெண்ட் ஆகணும்னாலும் இந்த கோவிலுக்கு போங்க. நாகதோஷம் இருக்கிறவங்களும் இந்த கோவிலுக்கு போகலாங்க. காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் தெற்கு பட்டடை அப்படிங்கிற ஊரில் அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ கருக்கினில் அமர்ந்தவள்ங்கிற மகிஷாசுரவர்தினியாகிய ஸ்ரீ அம்பிகையை சென்று வணங்குவோம். அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொருளையும் பொன்னையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.